உங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானம். ஷலோம். இன்றைக்கு ஜூலை 31 நான் வேதத்திலே ஒரு வார்த்தையை தியானித்துக் கொண்டிருந்தேன். அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படிக்கு விரும்புகிறேன். ஆதியாகம புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவன் நோவாவையும் அவனோடு பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார் என்பதை தான் நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். பிதாவாகிய தேவன் நம்மை நினைத்திருக்கிறார். இந்த 31 ஜூலை மாதத்தில் ஒரு விஷயத்தை திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன். பொதுவாக ஒரு புதிய மாதம் பிறக்கும் போது பல எதிர்பார்ப்புகளோடும் நம்பிக்கையோடும் பிதாவாகிய தேவனிடத்தில் ஜெபித்து புதிய பயணத்தை தொடங்குகிறோம். அது மிகவும் நல்ல விஷயம். இது இன்றைக்கு நான் எழுதியதை உங்களுக்கு வாசிக்கிறேன் தியானமாய். ஆனால் சற்று திரும்பி பார்ப்போம். இந்த ஜூலை மாதத்தையும் நாம் அப்படித்தான் ஆரம்பித்தோம். கடந்து வந்த இந்த 31 நாட்களிலும் பிதாவாகிய தேவன் நம்மை எவ்வளவாய் நினைத்து நடத்தினார். நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் பேழையில் இருந்த ஒவ்வொரு ஜீவனையும் நினைத்த அதே தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களை தனிப்பட்ட முறையிலே நினைத்திருக்கிறார். உங்கள் குடும்பத்தை நினைத்திருக்கிறார். உங்கள் சபையையும் உங்களை சுற்றியுள்ள மக்களையும் நினைத்திருக்கிறார். உங்கள் செல்ல பிராணிகளையும் உங்கள் செல்ல பிராணிகளையும் உங்களை சுற்றியுள்ள அனைத்தையும் அன்போடு நினைத்து கவனித்து பராமரித்திருக்கிறார். அவர் நம்மை நினைக்கிற தேவன். நாளை ஆகஸ்ட் மாதத்துக்குள் அடியெடுத்து வைப்பதற்கு முன்பாக கடந்து வந்த பாதை ஒரு முறை நினைத்து பார்ப்போம். இந்த மாதம் முழுவதும் பிதாவாகிய தேவன் நமக்கு எவ்வளவு உண்மை உள்ளவராய் இருந்திருக்கிறார். அவர் நமக்கு நல்ல தந்தை. அதனால் நம்ம வாழ்க்கைக்கு நல்ல மனிதர்களையும் கொண்டு வந்திருந்தார். புதிய உறவுகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். மனிதர்கள் மூலமாய் அவர் நமக்கு தயவு பாராட்டியிருக்கிறார். இந்த ஜூலை மாதத்தின் 31ஆம் நாளின் இறுதி நிமிடத்திலே கூட பிதாவாகிய தேவன் நம்மை நினைத்துக் கொண்டிருக்கிறாராம். இப்பொழுது இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்களை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை எப்போதும் நினைக்கிறார் என்றாலே அது ஆசீர்வாதம் தான். அது நம் வாழ்க்கையிலே நன்மையை கொண்டு வரும். வேதத்திலே சில இடங்களில் தேவன் சிலரை நினைவு கூர்ந்தார். அந்த வாக்கியங்களையும் நான் வாசித்து காட்டுகிறேன். முதலிலே நோவாவை நாம் பார்த்தோம். தேவன் நோவாவையும் அவனோடு பேழை இருந்த சகல ஜீவிகளையும் நினைத்தருளினார். நம் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்தார். ஆதியாகமம் 19:29 தேவன் ஆபிரகாமை நினைத்தார். லோத்துவை அழிவின் நடுவிலிருந்து காப்பாற்றினார். இங்க ஆபிரகாமை நினைத்தனால லோத்துவை அழிவிலிருந்து காப்பாற்றினார். ஆதியாகமம் 30:22 தேவன் ராகாலை நினைத்தருளி அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை அவர் நினைத்தது நிமித்தம் ராகேலின் வாழ்க்கையிலே அவர் கிரியை செய்தார். இஸ்ரவேல் ஜனங்க யாத்ராகமம் 2:24 தேவன் அவர்களுடைய பெருமூச்சை கேட்டு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் என்பவர்களோடு பண்ணின தமது உடன்படிக்கையை நினைத்தார். 1 சாமுவேல்